வணக்கம். வெளியே தெரியாத வரலாறு நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் செஞ்சியிலே துவங்க இருக்கிறோம். செஞ்சி சாலை புதுச்சேரியிலே இருக்கிறது. புதுச்சேரிக்காரர்களுக்கு செஞ்சியினுடைய சிறப்பு தெரியுமா? எத்தனையோ இடங்களுக்கு சுற்றுலா போகிற நமது மாணவர்களுக்கு செஞ்சிக்கோட்டை சென்று வருகிற நினைப்பு வந்தது உண்டா? எப்பொழுதுமே நம்முடைய பெருமைகளை நாம் அறிவதில்லை. 1597 ஒரு கிறித்துவ பாதிரியார் செஞ்சி சென்று பார்த்தார். த டிராவல்ஸ் ஆஃப் ஃபாதர் பிமாண்டா என்ற நூல் வழியாக அவரது பயண அனுபவங்களை நாம் அறிகிறோம். அந்த பாதிரியார் 1597 செஞ்சியை பார்த்துவிட்டு, ஆஹா, போர்ச்சுகல் நாட்டின் பல நகரங்களை விட செஞ்சி பெரிய நகரமாக அல்லவா விளங்குகிறது, இருந்தாலும் லிஸ்பன் நகரை விட சிறியதுதான் என்று அவர் அந்த செஞ்சியினுடைய அழகை பார்த்து விமர்சித்திருக்கிறார் பிமெண்டா. 1614 கிண்ட் என்பவர் செஞ்சியை பார்க்கிறார். செஞ்சி ஐரோப்பாவில் இருக்கிற ஆம்ஸ்டர்டாம் நகரை போல இருப்பதாக 1614 பார்த்த அவர் ஒப்பீடு செய்கிறார். இன்றும் புதுச்சேரியில் நம்மிடையே வாழுகிற நிறைகுடமான அறிஞர் ஒருவர் 6 ஆண்டு காலம் தொடர்ந்து தினமும் செஞ்சி கோட்டைக்கு சென்று அணு அணுவாக அங்குல அங்குலமாக அந்த செஞ்சி கோட்டை பற்றி ஆய்வு நடத்தியதை நாம் அறிவோமா? அவரது ஆய்வு முன்மாதிரி கொண்டு நாம் எதையாவது ஆய்ந்திருக்கிறோமா? இல்லை. நம்மவர்கள் செய்வதெல்லாம் புதுச்சேரி அரசு வெளியிட்ட கெசட்டீர் ஆஃப் பாண்டிச்சேரி நூலை திருடி ஆங்கில ஏடுகளிலே மற்ற ஏடுகளிலே நாம் எழுதுவோமே தவிர நாமே நேராக களத்துக்கு சென்று ஆய்வு செய்கிற பழக்கம் நமக்கு இல்லாமல் இருக்கிறது. ஆனால் பிரெஞ்சு அரசாங்கத்தினுடைய நிறுவனமாக புதுச்சேரி துய்மா வீதியில் இருக்கிற எக்கோல் பிரான்சே டி எக்ஸ்ட்ரீம் ஓரியன்ட் அது ஆற்றி வருகிற தமிழ் பணிகளை, அவை வெளிக்கொண்டு வருகிற நூல்களையும் நாம் அறிய மாட்டோம். இந்த வாரம் புதுச்சேரியில் நடைபெற்ற ஒரு திருமணத்தில் மறுமலர்ச்சி திமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்களுக்கு எக்கோல் பிரான்சே எக்ஸ்ட்ரீம் ஓரியன்டில் இருக்கிற ஜெர்மானிய பேராசிரியை ஈவா வில்டன் நம்முடைய குறுந்தொகையையும் நற்றிணையையும் செம்பதிப்பாக கொண்டு வந்து பிரெஞ்சிலே மொழிபெயர்த்த அந்த நூல்களைத்தான் திருமணத்திலே அந்த பெற்றோர், அந்த மணமகளின் பெற்றோர் வைகோ அவர்களுக்கு அளித்தார்கள் என்பது இந்த வார வரலாறாகும். அந்த எக்கோல் பிரான்சே எக்ஸ்ட்ரீம் ஓரியன்டில் பணியாற்றுகிற பேரறிஞர் ஜான் டெலாஷ் 6 ஆண்டு காலம் உழைத்து பிரெஞ்சு மொழியிலே வெளிக்கொண்டுள்ள நூல் செஞ்சி வில்லே 45 டியூ தமிழ் 2000 வெளிவந்தது. அவர் எழுதுகிறார், தேசிங்கு பற்றிய நாட்டுப்புற பாடல்களால் இரவாத்தன்மை எய்துவிட்ட செஞ்சி தமிழ்நாட்டில் முக்கியத்துவம் வாய்ந்த இடமாகும். தென்னகத்தில் இன்னும் புகழுடன் விளங்குகிற இடமாகும். விஜயநகர இந்து அரசர்கள், நாயக்க மன்னர்கள், பீஜப்பூரின் முஸ்லீம் அரசர்கள், மராட்டியர்கள், முகலாயர்கள், இறுதியாக 1750 பிரெஞ்சுக்காரர்களும் செஞ்சியை ஆண்டார்கள். 16ஆம் நூற்றாண்டின் இறுதியில் தீபகற்பத்தில் மிகப்பெரிய நகரங்களில் ஒன்றாக, தென்னிந்திய தீபகற்பத்தில் மிகப்பெரிய நகரங்களில் ஒன்றாக திகழ்ந்தது செஞ்சி என்று ஜான் டெலாஷ் எழுதுகிறார். அந்த நகரத்தினுடைய அழிவு எப்போதோ தொடங்கிவிட்டது. ஹிஸ்டரி ஆஃப் ஜென்ஜி அண்ட் இட்ஸ் ரூலர் சென்று 1943 60 ஆண்டுகளுக்கு முன்பே எழுதப்பட்ட நூல். இதை CS சீனிவாசாச்சாரியார் எழுதினார். அந்த நூலே அந்த நகரம் பொலிவிழந்ததை படம் பிடித்து காட்டுகிறது. நகரம் அழிந்தாலும் மக்கள் மனங்களில் ராஜா தேசிங்கு வாழ்கிறார். ராஜா தேசிங்கு சினிமாவில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் நடித்தார். இறுதியில் கதாநாயகன் இறப்பது போல காட்சி வருவதால் அந்த படம் நன்கு ஓடவில்லை. ஆனால் இறந்தும் இரவாத்தன்மை பெற்றவராக நாட்டுப்புற வாயில்கள் வாயிலாக ராஜா தேசிங்கு வாழ்கிறார். முகலாய பேரரசர் அவுரங்கசீப் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய புந்தேல்கண்ட் பகுதியைச் சார்ந்த சொரூப் சிங்கை 1700 செஞ்சியினுடைய அரசராக நியமித்தார். முதுமை காரணமாக சொரூப் சிங் 1714 மறைந்தார். தந்தையினுடைய மறைவு கேட்டு
பரம்பரை உரிமையுடன் முகலாய மன்னர் தந்தைக்கு அளித்த செஞ்சியினுடைய ஆட்சி உரிமையை ஏற்க புந்தேல்கண்டு பகுதியிலே இருந்து புறப்பட்டு வந்தவர்தான் ராஜா தேசிங். ஆனால் ஆற்காட்டு நவாப் சதத்துல்லா கானுக்கு இதிலே விருப்பமில்லை. 10 ஆண்டுகள் தொடர்ந்து கப்பம் கட்டாததால் மறைந்த சொரூப் சிங் 70 லட்சம் பாக்கி வைத்திருந்தார். இதன் காரணமாகவே ஆற்காட்டு நவாப்புக்கும் ராஜா தேசிங்கிற்கும் மோதல் ஏற்பட்டது. 8000 குதிரை வீரர்களோடும் 10,000 தரைப்படை வீரர்களோடும் செஞ்சிக்கோட்டையை கைப்பற்ற ஆற்காட்டு நவாபு படையெடுத்து வந்தார். ஆனால் 350 குதிரைகள் 500 போர் வீரர்கள்தான் ராஜா தேசிங் வசமிருந்த படைபலம். இவ்வளவு சிறிய படைபலத்தோடு எதிரியை எதிர்த்து போராடி களத்திலே சாவை பரிசாக பெற்றார் ராஜா தேசிங். அவரது மனைவி தீ குளித்தார், உடன்கட்டை ஏறினார். 22 வயது இளைஞரான ராஜா தேசிங்கின் வீரமும் வீர மரணமும் தமிழக மக்களை இன்றளவும் கவர்ந்திருக்கிறது. இதனால் செஞ்சி என்றால் ராஜா தேசிங்கியே அனைவரும் நினைக்கிறார்கள். இந்த ராஜா தேசிங்கின் வழியிலே வந்தவர்தான் இன்றைக்கு டெக்கான் கிரானிக்கல் ஆங்கில பத்திரிகையினுடைய கௌரவ ஆசிரியராக விளம்புகிற நம்முடைய அருமை நண்பர் பகவான் சிங் ஆவார்கள். இந்த செஞ்சியினுடைய வரலாறு 2000 ஆண்டு பழமை வாய்ந்த வரலாறாகும். கிபி 2ஆம் நூற்றாண்டு முதல் 6ஆம் நூற்றாண்டு வரை செஞ்சி மலை மீது அங்கிருந்த குகைகளிலே வாழ்ந்தவர்கள் சமண முனிவர்கள். கல்வெட்டுகள் உள்ளிட்ட பல சான்றுகள் இந்த வரலாற்றை உறுதி செய்கின்றன. கிபி 600 முதல் 900 வரை பல்லவ பேரரசருடைய ஆட்சியின் கீழ் செஞ்சி இருந்தது. 900 முதல் 1103 வரை சோழ மன்னர்களுடைய ஆட்சிக்கு உட்பட்டதாக செஞ்சி விளங்கியது. ஆனாங்கூரில் ஆதித்த சோழன் 871க்கும் 907க்கும் இடையிலே வாழ்ந்த ஆதித்த சோழனுடைய கல்வெட்டும், 2ஆம் ஆதித்த சோழன் 985க்கும் 1013க்கும் இடையிலே வாழ்ந்த ஆதித்த சோழனுடைய 2ஆம் ஆதித்த சோழனுடைய கல்வெட்டும் இன்ன பிற கல்வெட்டுகளும் சோழர் ஆட்சி செஞ்சி பகுதியிலே நிலவியதற்கு சான்றுகளாகும். பாண்டியர்கள், சோழர்கள், ஒய்சடர்கள் இவர்கள் 1014க்கும் 1190க்கும் இடையிலே ஆண்டார்கள். யாதவ அரசர்கள் 1190 முதல் 1330 வரை ஆண்டார்கள். 14ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசின் ஆளுகையின் கீழ் வந்த செஞ்சியை சுமார் 150 ஆண்டுகள் யாதவ மன்னர்கள் ஆண்டார்கள். 1647 முதல் 1967 வரை பீஜப்பூர் சுல்தான்கள் செஞ்சியை ஆண்டார்கள். 1700 முதல் 1750 வரை முகலாயர்கள் செஞ்சியை ஆண்டார்கள். 1750 இருந்து பிரெஞ்சுக்காரர் வசமும் பிறகு ஆங்கிலேயர் வசமும் செஞ்சி மாறி மாறி வீழ்ந்தது. இத்தகைய சிறப்புக்குரிய செஞ்சியை ஆண்ட மன்னர்கள் பெயரை செஞ்சியில் படிக்கிற ஒரு மாணவனை சொல்லுங்கள் பார்ப்போம். திருவென முழிப்பான். எந்த மண்ணில் வாழ்கிறார்களோ அந்த மண்ணின் வரலாற்றை அறியாதவர்களாக அங்கிருக்கிற மக்களும் மாணவர்களும் வாழ்கிறார்கள். இதுதான் வெளியே தெரியாத வரலாறு, வெளியே வரவேண்டிய வரலாறாகும். இன்றைக்கும் செஞ்சி என்றால் ராஜா தேசிங்கி மட்டுமே மக்கள் நினைக்கிறார்கள். அங்கே ஆண்ட சேர சோழ பாண்டியர்களை, யாதவ மன்னர்களை, அங்கிருந்த சமண முனிவர்களை, நம்முடைய விஜயநகர பேரரசர்களை, செஞ்சி ஆண்ட மன்னர்களை பற்றிய வரலாறு செஞ்சி பகுதியில் இருப்பவர்களுக்கே தெரியாமல் இருந்தது. நல்ல வேளையாக பிரெஞ்சு அரசாங்கத்தினுடைய நிதி உதவி கொண்டு இந்த ஆய்வை நிகழ்த்திய புதுச்சேரியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜான் தெலாஸ் அவர்கள் செஞ்சியினுடைய சிறப்பை பிரெஞ்சு மொழியிலே எழுதி உலகுக்கு புரிய வைத்தார். அதை நான் அப்போதே ஆங்கிலத்திலே இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையிலே எழுதினேன். இப்போது அது ஆங்கிலத்திலும் அந்த பிரெஞ்சு அரசால் நூலாக வெளியிடப்பட்டிருக்கிறது. 1921 தேசிய சின்னமாக செஞ்சியை தொல்லியல் துறை அறிவித்தது. 1803 பிரெஞ்சுக்காரர்கள் கைப்பற்றி விடுவார்கள் என்று பயந்து பிரிட்டிஷ் கலெக்டர் செஞ்சி கோட்டையை இடிக்க உத்தரவிட்டார். நல்ல வேளை அப்படி அது இடிக்கப்படவில்லை. 1850 மீண்டும் அந்த கலெக்டர் செஞ்சி கோட்டையை ஒரு கொடோனாக மாற்ற நினைத்தார். அதுவும் நடக்கவில்லை. இன்றுள்ள விழுப்புரம் ஆட்சியர் என்ன செய்ய போகிறார் தெரியவில்லை. உலகில் இப்படி 2000 ஆண்டு பழமை வாய்ந்த நகரம் இருந்தால், 1000 ஆண்டு தொடர்ச்சியான வரலாறுடைய ஒரு கோட்டை இருந்தால் அதனுடைய அழகு மேம்படுத்தப்பட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிற வண்ணம் திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கும். வரலாறு தூங்குகிறது, ஆட்சியாளர்களும் தூங்குகிறார்கள் என்பதுதான் செஞ்சி கோட்டையினுடைய
சோக வரலாறாக உங்கள் முன்னாலே இன்றைக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். புதுச்சேரியினுடைய துபாஷாக இருந்த ஆனந்தரங்கப்பிள்ளை, ஆனந்தரங்கப்பிள்ளையுடைய நாட்குறிப்புகளை காட்டுகிற கப்பல்கள், கடல் வாணிக செய்திகளை எல்லாம் நம்மிடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நடமாடும் கலைக்களஞ்சியம் என்று நாங்கள் எல்லாம் அழைக்கிற பேராசிரியர், கல்வெட்டு ஆய்வறிஞர் விஜய வேணுகோபால் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனந்தரங்கப்பிள்ளை புதுவையிலே பிரெஞ்சு கம்பெனி ஆட்சியின் போது மொழிபெயர்ப்பாளராகவும் வணிக முகவராகவும் செயல்பட்டவர். இவர் துய்மா, டியூப்ளே ஆகிய ஆளுநர்களிடம் பணியாற்றியவர். வாழ்நாளில் தாம் கண்ட கேள்வியுற்ற செய்திகளை நாட்குறிப்புகளாக எழுதி வைத்துள்ளார். இந்த குறிப்புகள் 1736 ஆண்டு முதல் 1761 ஆண்டு வரை கிடைத்திருக்கின்றன. இவை 6/9/1736 நாளிலிருந்து தொடங்கப்பட்டிருக்கின்றன. இவருக்கு பின் இவருடைய உடன் பிறந்தவரின் மகனாகிய திருவேங்கடம்பிள்ளையினுடைய நாட்குறிப்பு எழுதுகிற பணியினை தொடர்ந்திருக்கிறார். இவையும் 1770 ஆண்டு வரை மட்டுமே கிடைத்திருக்கின்றன. ஆனந்தரங்கப்பிள்ளை சிறந்த வணிகர் மட்டுமல்ல, பல மொழிகளிலே பயிற்சி உடையவர். தமிழ் புலவர்களிடத்திலே பெருமதிப்பு கொண்டவர். இவரால் ஆதரிக்கப்பட்டவர்களுள் தியாகராய புலவர், மதுரகவிராயர், சவ்வாது புலவர் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர் ஆவார்கள். ஆனந்தரங்கப்பிள்ளை பேரில் திருவாரூர் இலக்கண விளக்க பரம்பரையைச் சார்ந்த சதாசிவ தேசிகர் ஆனந்தரங்க கோவை என்ற சிற்றிலக்கியத்தையும், கஸ்தூரி ரங்கையா என்ற தெலுங்கு புலவர் ஆனந்த ரட்சந்தமு என்ற தெலுங்கு யாப்பு நூலையும், ஆந்திராவைச் சேர்ந்த சீனிவாச கவி என்ற புலவர் ஆனந்த ரங்க விஜயம் என்ற ஒரு வடமொழி சம்பு காப்பியமும் யாத்திருக்கிறார்கள். வணிகத்திலே சிறந்த பிள்ளை அவர்கள் ஆனந்தரங்க புரவி என்ற பெயரால் வணிக கப்பல் ஒன்றும் இயக்கியிருக்கிறார்கள். கப்பலோட்டிய தமிழர் என்று நாம் அழைக்கிற வ.உ.சிக்கு முன்னால் முதலில்